ஒவ்வொரு ரமலானை நாம் தொடுகின்ற ஒவ்வொரு நேரமும் என்னை படைத்தவன் என் மீது கருணை கொண்டு என்னை உயிர் வாழ வைத்திருக்கிறான் என்ற அந்த ஒன்றாக நீங்கள் மனதில் நினைத்துக் கொண்டு வாய்ப்பை தந்த அந்த வல்லவனை நாம் போற்றி புகழ்ந்து தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தௌபா செஞ்சிட்டாலே நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌபா ஒருத்தன் அழுது மன்றாடும் போது 3 விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறதியை ஏற்படுத்துறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அவனால் திருப்தி கொண்ட வாழ்க்கையை அல்லாஹ் மேற்கொள்ள செய்வானாக. உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு தந்து கடுமையான பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தருவானாக. ஏனென்றால் உலகத்தில் எப்படியெல்லாமோ நயவஞ்சகமான முறையில் தப்பித்து விடலாம் ஒரு பாவி. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தர்பாரில் அவனுடைய சூழ்ச்சியோ அவனுடைய சூழ்நிலையோ எதுவும் எடுபடாது. அப்படி மறுமையினுடைய பயங்கரங்களை அப்படியே எடுத்துக்காட்டக்கூடிய சூரத்துல் ஹாக்கா என்ற ஒரு அத்தியாயத்தை ஹாபிஸ் அவர்கள் இன்றைய தராவியில் ஓதினார். அரபுலகத்தில் இந்த சூறாவை ஓதப்படக்கூடிய சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஓதக்கூடிய காரிகள் எல்லாம் அழுது விடுவார்கள். மக்காவில் தொலை வைக்கக்கூடிய சுதைசியிலிருந்து மதீனாவில் இருக்கக்கூடிய சுரைம் இன்னும் உலகக்காரிகள் அனைவருமே அரபை தெரிந்தவர்கள். இந்த சூறாவை ஓதும் போதெல்லாம் பதட்டத்தோடும் பயத்தோடும் ஓதுவார்கள். சூறா என்னமோ சின்ன சூறா தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயத்துக்கள் மறுமையினுடைய அந்த படுபயங்கரமான வாழ்க்கையை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் அதில் சொல்கிறான், அம்மாமன் ஊட்டிய கிதாபஹு பியமீனி, எவனுடைய வலதுகரத்தில் அவன் வாழ்நாள் பட்டோலை தரப்பட்டதோ, ஃபயகூலு ஹாஉம் இக்ரஉ கிதாபியா, சந்தோஷத்துல ஆன்னு சொல்லி கத்துவானா. நான் இந்த கேள்வி கணக்க பயந்துதான் வாழ்ந்தேன். சொல் சுத்தம், செயல் சுத்தம், உடம்பு சுத்தம், நடைமுறை பழக்க வழக்கங்கள் சுத்தம். என் ரப்பை பயந்து நான் வாழ்ந்தேன். உலகத்தில் வறுமை கஷ்டங்கள் தான், நெருக்கடியினால் நான் சூழப்பட்டேன். கடனும் கவலைகளும் என்னை துரத்தி துரத்தி என்னை போட்டு பந்தாடின. ஆனாலும் இரையச்சம் என்ற அந்த தக்வாவை நான் எம்மிய அளவுக்கு கூட பிசகாமல் ஹலாலை ஹராமை பேணி நடந்ததன் காரணமாக என்னை என் ரப்பு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, உயர்ந்த நல்ல வாழ்க்கையில் வைத்து என்னை அழகு பார்க்கிறான் என்று அவன் ஆனந்தம் அடைவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே இறைவன் அடுத்து வரக்கூடிய பயங்கரத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷ்ஷிமாலி, எவனுடைய இடதுகரத்தில் பட்டோலை தரப்பட்டதோ, ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, நான் பாலிகானதிலிருந்து வயதுக்கு வந்ததிலிருந்து ஒன்று கூட விடப்படாமல் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறதே, இது எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, இப்படி நான் ஒரு கேள்வி கணக்கு இருக்கின்றதையே மறந்துட்டு என் வாழ்க்கை, என் சுகம், என் சுயநலம் என்று வாழ்ந்து தொலைத்தேனே, என் ரப்புக்காக நான் நேரம் ஒதுக்க மறந்தேனே. யாலை தஹா கானத்தில் காலியா, அவ்வளவுதான் எனக்கு முடிந்து விட்டது. மா அக்னா அன்னி மாலியா, என் செல்வம், அதிகாரம், பதவி, பட்டம் அனைத்தும் எனக்கு எந்த பலனையும் தரவில்லை. ஹலக்க அன்னி சுல்தானியா, உலகத்தில் பெரிய செல்வந்தர் என்ற மமதை, பதவி பட்டம் என்ற அந்த ஒரு மமதை, பெரிய கல்வியாளன் ஆசான் அப்படின்ற பெரிய மமதை, அது அனைத்துமே எனக்கு அழிந்து விட்டது. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹுவிடமிருந்து உடனடியாக வருகிறது. சொல்வார்கள் இல்லையா, இந்துக்கள் சொல்லுவாங்களே, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று. புலம்பி தட்டக்கூடிய வீண் வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய அந்த நன்றி கட்ட நாயை பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சும்மல் ஜஹீம ஸல்லு, அந்த நன்றி கட்டவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள். ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوا, 70 முழ சங்கிலிகளால் அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் கை கால்கள் அசையாத வண்ணம் இணைத்து பிணையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை ஓதக்கூடிய சுதைசிக்கு அடுத்த ஆயத்து வராது. ஏன்னா எதேசம் பாத்தீங்கன்னா 30 ஜுசுல இப்படி கதிகலங்க வைக்கக்கூடிய ஆயத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூறால தான் அதிகமாக இருக்கிறது. சின்ன சூறா தான்,
ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா கதிகலங்க வைக்கக்கூடிய ஆயத்துக்கள், என்னால் படைத்தவனிடமிருந்து வரக்கூடிய உக்ர வார்த்தைகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சும்மல் ஜஹீம ஸல்லு ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوا إنه كان لا يؤمن بالله العظيم. மகத்துவமிக்க அந்த இறைவனை அவன் மறந்தான், அவன் நன்றி கெட்டவன், அவன் மறந்து விட்டான். வணக்கத்தை மறந்தான், வழக்கத்தை மறந்தான், வாழ்க்கையில் தத்துவத்தை மறந்தான், ஹலால் ஹராம் பேணுதல் அனைத்தையும் மறந்தான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டவும் இல்லை, அவனும் உணவு கொடுக்கல. இப்படி நீள்கிறது சகோதரர்களே. இந்த நரக வேதனையில் இருந்து ஒருவன் தற்காத்துக் கொள்ள அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சரம், ஒரே ஆயுதம் தௌபா மட்டும்தான். இந்த மாதிரி இரவுகள் எல்லாம் பயன்படுத்தப்படணும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் கடந்தோம் அப்படின்றது அல்ல, போனோம் போய் படுத்தோம் காலையில எந்திரிச்சோம் அப்படின்றது அல்ல. இந்த இரவுகள் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு பெரும் வாய்ப்பு, ஒரு சான்ஸ். இந்த சான்ஸை சரியான முறையில பயன்படுத்திட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், கண்ணீராலே அல்லாஹ்வுடைய அதாபை நாம் எடுத்து விடலாம். தௌபாவினாலேயே அல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தைகளை நம் மீது சொல்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சகோதரர்களே, தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபாவுக்கான தருணம் இது, பெரும் வாய்ப்பு. அடுத்த வருடம், சென்ற வருடம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடம் இல்லை. நிலமோ அதை செய்வோம் இதை செய்வோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் எல்லாம் அந்த விழலுக்கேற்ற நீரை போல அவர்களுடைய லட்சியங்களும் அவருடைய கனவுகளும் அப்படியே கற்பனையாக மாறின. அவர்களால் செய்ய முடியவில்லை, இறந்து போனார்கள். அதனால் ஒவ்வொரு ரமலானை நாம் தொடுகின்ற ஒவ்வொரு நேரமும் என்னை படைத்தவன் என் மீது கருணை கொண்டு என்னை உயிர் வாழ வைத்திருக்கிறான் என்ற அந்த ஒன்றாக நீங்கள் மனதில் நினைத்துக் கொண்டு வாய்ப்பை தந்த அந்த வல்லவனை நாம் போற்றி புகழ்ந்து தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தௌபா செஞ்சிட்டாலே நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌபா ஒருத்தன் அழுது மன்றாடும் போது 3 விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறதியை ஏற்படுத்துறான். 3 நபர்களுக்கு. ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, பாவத்தை எழுதக்கூடிய காத்திபின் இருக்கிறாரு பாருங்க, மலக்கு. அந்த மலக்குக்கு அல்லாஹ் மறதியை ஏற்படுத்துவான். ஒன்னும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, பூமி. எந்த பூமியில வச்சு ஒரு பள்ளிக்குள்ள தவறு நடந்துச்சுன்னா, அந்த பள்ளி ஒரு பூமி, எந்த இடத்துல வச்சு தவறு நடக்குதோ அந்த இடத்தின் பூமிக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, மறதியை ஏற்படுத்துவான். சொல்லாது அது மறுமையில இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லாது, ஏன்னா தௌபா செஞ்சிட்டாரு. மூன்றாவது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுடைய உறுப்பு. எந்த உறுப்பை வைத்து அந்த பாவத்தை அவன் செய்தானோ அந்த உறுப்புக்கு அல்லாஹ் மறதியை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னார்கள் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌபா அவ்வளவு பெரிய வேல்யூபிள் பவர். தௌபா எப்போ பரிணமிக்கும் நினைக்கிறீங்க? வெறுமனே உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு விட மாட்டான். தொழுகணும், அதிகமாக தொழுகணும், சுஜூதுல கிடந்து அழுகணும். சுஜூது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானது. அவனுடைய அனைத்து கோபங்களையும் தணிப்பதற்கு ஒரு மூமின் நாடினானேயானால் சஜிதாவில் நீண்ட நேரம் கடந்தாலே போதும். அதுக்காக ஹாப்ஸா நாளைக்கு ரொம்ப நேரம் கடந்த, ஏற்கனவே நீங்க கடந்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப நேரம். சுன்னத்தாக நீங்க தொழக்கூடிய தொழுகையில சஜிதாவை என்ன செய்யணும்? ரொம்ப நேரம் நீட்டணும், அப்படியே அழுகணும், உள்ளமெல்லாம் பதறணும். ரப்பே, உன்னிடத்தில் நான் சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு இறைவனே என்று சொல்லி அந்த ரப்பிடத்திலேயே நாம் சரணாகதி அடைவதற்குண்டான ஒரு தருணத்தை அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த ஒரு அடிப்படையில 25வது இரவு இது. புனிதமான லைலத்துல் கத்ர் இரவினுடைய ஒற்றைப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் 3வது இரவு இது. 21, 23, 25 வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். வல்லவனாம் அல்லாஹ்வின் பேரருளை பெற பள்ளிக்கு வாருங்கள். கியாமுல் லைல் என்ற உன்னதமான தொழுகையை தொழுகுங்கள். அது மட்டுமல்லாமல் நடைபெறக்கூடிய அனைத்து அமல்களிலும் கலந்து கொண்டு தஹஜ்ஜுத் என்ற உன்னதமான உயரிய அமலோடு அல்ஹம்துலில்லாஹ் தௌபாவோடு வீட்டு வாசலுக்கு செல்லுங்கள். சஹர் உணவுக்கான ஏற்பாடும் இருக்கிறது. வந்த மக்கள் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக, அவனுடைய கோபதாபத்திலிருந்து பாதுகாப்பானாக. இது போன்ற சுடு சொற்கள் அவனுடைய வாயிலிருந்து நம்மின் பக்கம் வருவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக.